இந்த பின்னணிக்கு 3 மாதங்களாக 4 மாதங்களாக பல திரைமறைவு சம்பவங்கள் டெல்லியில் நடந்தது. அதற்கு தமிழகத்திலும் இருந்தது. அதைத்தான் நான் செகண்ட் ஃப்ளோர் நேயரிடம் சொல்ல ஆசைப்படுகிறேன். 2-3 மாதங்களாகவே சபரீசனை அனுப்பி வைத்தா தூதுவராக மாப்பிள்ளையை டெல்லிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திரைமறைவு சம்பவங்கள் பேசப்பட்டது. ராகுல் காந்தியிடம் சொல்லப்பட்டது, எங்களுக்கு பதவியில் ஷேர் பண்ண முடியாது. அதற்கு பிறகு நீலகிரியில் கூடலூரில் நடந்த கூட்டத்தில் ராஜாவிடம் ராகுல் காந்தி தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டார், எனக்கு 4 கண்டிஷன் வேண்டுகிறது, அதனால் நீங்க பண்ணணும்னு. அதை ராஜாவை என்னிடம் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தின் பொழுது. அதை மு க ஸ்டாலின் சொன்ன பிறகு அவர் மறுத்தார். அதை ராகுல் காந்தியிடம் ராஜா தெரிவித்தார். 3ஆவதாக ஓப்பனா தானே போயிருக்காங்க கனிமொழி. மொத்தம் 3 கான்சென்ட்ரேஷன் நடந்திருக்கு. 3 தடவை 3 தூது நடந்திருக்குது இல்லையா? அந்த 3 தோல்வியுற்றதனால் தான் காங்கிரஸ் வேண்டுமென்றே மற்ற தலைவர்களை விட்டு உசுப்பி விடுகிறது, திமுகவையும் திமுகவினரையும்.